ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட கொஞ்சம் பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கா இந்தியன் ஈக்விட்டிஸ் மார்க்கெட்டில்? பேப்பர் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி இது வந்து நான் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு எதில் அதிகமாக இருக்குது, அது எப்படி பண்ணணுங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ட்ரேடிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விர்ச்சுவல் மணி வச்சு பண்ண போறீங்க. ரியல் மணி இல்லாம ஒரு விர்ச்சுவல் மணி. விர்ச்சுவல் மணினா என்ன? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கும். அதில இருக்க சில நம்பர்ஸ்ல மட்டும் அவங்க வேல்யூ வச்சிருப்பாங்க. அதில போய் ட்ரேட் பண்ண போறீங்க. இதுவே ரியல் மணி அப்படின்னா, நீங்க ரியலா நீங்க எர்ன் பண்ண அமௌண்ட்ட உள்ள போட்டு ட்ரேட் பண்ண போறீங்க. இதுதான் ரியல் மணி. இந்த 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் மணி, ஒண்ணு வந்து ரியல் மணி. இப்போ அந்த விர்ச்சுவல் மணி, ரியல் மணியில உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த விர்ச்சுவல் மணில வந்து உங்களுக்கு வந்து ஃபியர்ன்னு ஒரு விஷயமே இருக்காது. நீங்க ஜாலியா பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவீங்க. 10 லாட்டு, 20 லாட்டு போடுவீங்க. 50 லாட்டும் கூட போட்டு பார்ப்பீங்க. எவ்வளோ வேணாலும் பண்ணுவீங்க நீங்க. பட் ரியல் மணில பார்த்தீங்கன்னா, அவ்வளோ போட்டீங்கன்னா லாஸ் ஆயிரும். பெரிய ரிஸ்க் ஆகும். அப்போ உங்களுக்கு ரியல் மணிங்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா ஃபியர் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நீங்க சக்சஸ் பண்றதுக்கு சில விஷயங்கள ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபியர் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்கள லாஸ் பண்ண வச்சுரும். இப்போ ஃபியர வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இதே விர்ச்சுவல் மணினா உங்ககிட்ட வந்து ஃபியர் இருக்காது. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு வந்தீங்க அப்டின்னா, வாஷ் அவுட் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் ரியல் மணில. பட் விர்ச்சுவல் மணி அப்டின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாஷ் அவுட் ஆனாலும் திருப்பி ரீசெட் பண்ணிக்குவீங்க. ரீசெட் பண்ணிட்டு அதில ட்ரேட் பண்றனால உங்களோட எமோஷன்ஸ் ஒண்ணும் கண்ட்ரோல் ஆக போறது கிடையாது. அப்பவும் பார்த்தீங்கன்னா, அங்க என்ன அப்ளை பண்றீங்களோ, அதே தான் இங்கேயும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தோணும். ஓகேங்களா? இந்த 2 விஷயமுமே பார்த்தீங்கன்னா, ரியல் மனில உங்களுக்கு ஃபியர் இருக்கும் அதிகமா. விர்ச்சுவல் மனில ஃபியர் இருக்காது. அதே மாரி ரியல் அக்கவுண்ட்ல வந்து வாஷ் அவுட் சான்சஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா, நீங்க ஒரு பிகினரா இன்டர்மீடியேட்ல உங்களால எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதே விர்ச்சுவல் மணினா என்ன பண்ணுவீங்க? வாஷ் அவுட் ஆயிடுச்சா? ரீசெட். ஏன்னா, நீங்க அந்த இடத்துல வந்து ரியல் மணிய போடவே கிடையாது. அந்த ஒரு விஷயம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயமே. ரியல் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் விர்ச்சுவல் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அது நீங்க அங்கலாம் பண்ணும்போது நல்லாருக்கும். பட் ரியல் மார்க்கெட்ல பண்ணும்போது ஃபியர் வரும். ஆட்டோமேட்டிக்கா நெறைய லாஸ் வருது. பட் நான் பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது மட்டும் எனக்கு நல்லா ப்ராஃபிட் வருது. அப்படிங்கிற மைண்ட் செட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருப்பீங்க. நெறையா பேர் இந்த இஷ்யூவ ஃபேஸும் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த ரியல் அக்கவுண்ட்ல இருக்க ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அப்படிங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்தது ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களால நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே. அதுல வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். டிசிப்ளினா இருப்பீங்க. எமோஷனல் ஆக மாட்டீங்க பெருசா. ஒரு ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு வந்து நான் என்ன என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனி ஒன் டீமேட் அக்கவுண்ட். நான் இதுல வந்து எந்த டீமேட் அக்கவுண்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நீங்க நெறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. இப்ப இந்தியன் மார்க்கெட்டுக்கே ஓப்பன் பண்ணுங்க. நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடர் இருந்தாலும் சரி, இல்ல நான் இந்தியன் ஈக்விட்டீஸ்ல தான் ப்ளே பண்ண போறேன். இந்தியன் மார்க்கெட்ல தான் ப்ளே பண்ண போறேன்னாலும் சரி, 2 பேருமே என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்தியன் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜீரோதா இருக்கு, ஆலிஸ் ப்ளூ இருக்கு, ஏஞ்சல் ஒன் இருக்கு, அப்புறம் க்ரோ இருக்கு, அப்ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வந்து ஓப்பன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கோ, அத பார்த்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டு, அதுல வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல. நீங்க 5,00,000 10,00,000 இந்த மாரிலாம் இல்ல. ஒரு 5,000 டூ 10,000 இந்த ரேஞ்ச். இதுவே பார்த்தீங்கன்னா, போதுமானது தான் இன்னைக்கு நான் சொல்லப்போற விஷயத்துக்கு. ஒரு ரூ. 5,000 டூ ரூ. 10,000 இந்த ரேஞ்சுக்குள்ள வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில ஃபண்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு, அதில நீங்க வந்து டைரக்ட்டா நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டின்னு அந்த மாரி இண்டெக்ஸ்ல போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அத வந்து அவாய்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டீஸ்ல போய் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஈக்விட்டில அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க டெலிவரிங்கிற கான்செப்ட்ல போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே. அந்த இன்ட்ராடே யூஸ் பண்ணீங்கன்னா, அதுல உங்களுக்கு கொஞ்சம் லெவரேஜ் குடுப்பாங்க. அந்த மாரி ஃபாரெக்ஸ் புரோக்கர் கிட்ட இருக்க மாரி லெவரேஜ் இருக்காது. 1:1000, 1:2000 இந்த மாரி இருக்காது. ஜஸ்ட் 4x, 3x இந்த மாரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு லெவரேஜும் கிடைக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சைக்காலஜியும் இந்த இடத்துல பில்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளோட இப்ப பார்த்தரலாம் அத. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பண்ணணும், ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஒண்ணு. ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், எல்எஸ்டபிள்யூ ஏதோ ஒண்ணு அப்ஸ்ட்ராக்ட்ஸ் ஏதோ ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க டீமேட் அக்கவுண்ட். செகண்ட் ஒரு 5,000 ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 எடுத்துக்கலாம். ஒரு ரூ. 5,000 ஃபண்ட மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அதுல.
ஆட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, டைரக்ட்டா நீங்க போய் இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. நிஃப்டில நான் 1 லாட் வாங்குறேன். பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ண போறேன். ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றேன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட்டு போகவே வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஈக்விட்டீஸ்ல ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான், ஆப்ஷன்ஸுக்கு போம்போது உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஈக்விட்டிலயே உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஆப்ஷன்ஸ்க்கு போனீங்கன்னா, அதிகமா பார்த்தீங்கன்னா, வாஷ் அவுட் ஆக சான்சஸ் இருக்கும். சேம் புரோக்கர் ஃபாரெக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, லிவரேஜ் அதிகமா இருக்கனால, அங்க போயும் டைரக்ட்டா போய் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலும், உங்களுக்கு பெரிய ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும். அப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஏஞ்சல் ஒண்ணு வச்சிருக்கேன். இதில ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் ஓகேங்களா? இன்ஃபோசிஸ், டாக்டர் ரெட்டி, ஆக்சிஸ் பேங்க் இருக்கு. இதில வந்து நீங்க நான் இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். நீங்க போய் ஜஸ்ட் நீங்க குரோம்ல போய் சர்ச் பண்ணீங்கனாலே வரும். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு போட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 50, 60 ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அதில வந்து ஒரு 10, 15 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டேன். நான் டெக்னிக்கல் அப்ளை பண்ண தெரியும். ஸ்ட்ராட்டஜி இது பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து ரியல் அமௌண்ட் போட பயமா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ரூ. 5,000 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த அக்கவுண்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா, இந்த இதில வந்து ஒரு என்எஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல் இருக்கு. செபி அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருசா ஸ்டாக்ஸ் வந்து மேனிபுலேட் ஆக விட மாட்டாங்க. டூ மச் ஆஃப் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா, சர்க்யூட் லாக் பண்ணி வச்சுருவாங்க. அப்பர் சர்க்யூட், லோயர் சர்க்யூட் அப்படிங்கும்போது, உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில டைரக்ட்டா வாஷ் அவுட் போற சான்சஸ் கம்மி. இதுவே நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வச்சிருந்தீங்க, ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வேகமா பார்த்தீங்கன்னா, வாஷ் அவுட் ஆக சான்சஸ் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லெவரேஜ் பிளஸ் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா, அங்க ஃபாஸ்ட்டா இருக்கும் நெறைய இதில. இப்போ கோல்ட்லாம் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கர மொமெண்டமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இத எடுத்துக்கோங்க. ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்ஃபோசிஸ், டாக்டர் ரெட்டி, ஆக்சிஸ் பேங்க் 3 இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸே எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் இதில வந்து வாங்க போறேன். ஓகேங்களா? என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட். நான் ரெடி பண்ணிட்டேன். என்ட்ரி பாயிண்ட் இது என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க. இது வந்து என்னோட டார்கெட் நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். 1640 வந்து என்னோட என்ட்ரி பாயிண்ட்னு வைங்க. 1650 வந்து என்னோட டார்கெட் அப்படின்னா, 1635 ஒரு 5 பாயிண்ட் கீழ ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மேல டார்கெட் வச்சிருக்கேன்னு வைங்க. இப்போ இத நான் வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பை ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, இங்க பாருங்க ஐஎன்டின்னு போட்டிருக்கிறது வந்து இன்ட்ராடே. டிஇஎல்ன்னு போட்டிருக்கிறது டெலிவரி. இப்போ டெலிவரில ஒரு குவான்டிட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1648 தேவைப்படுது. இதுவே இன்ட்ராடே வச்சுட்டீங்கன்னா, வெறும் ரூ. 329 தான் தேவைப்படுதுங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, லிவரேஜ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க இதில தான் பண்ணியாகணும். ஒரு ரூ. 5,000 வச்சுக்கிட்டு, ஒரு 10 வாங்குனீங்கன்னா கூட எவ்வளோ வருது? ரூ. 3,297. அப்ப இந்த இடத்துல வந்து எவ்வளோ குவான்டிட்டி? 10 குவான்டிட்டி. அப்ப இங்கிருந்து ரூ. 10 ஏறுச்சு அப்புட்ன்னா, உங்களுக்கு ரூ. 100 ப்ராஃபிட். கீழ ரூ. 5 இறங்குச்சு அப்புட்ன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 50 லாஸ். அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரியல் மார்க்கெட்ல இருக்க மாரியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. சேம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரியல் மனி வச்சிருக்கனால, நீங்க ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. எமோஷனல கண்ட்ரோல் பண்ண பழகிக்குவீங்க. ஏன்னா, நீங்க விர்ச்சுவல் மனினா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. என்ன பண்ணுவீங்க? கேம்பிளிங் பண்ணுவீங்க. அது இதுன்னு பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல நீங்க ரியல் அமௌண்ட்ட போட்டிருக்கீங்கங்கும்போது, உங்களுக்கு ஃபியர் வரும். ஆனா, இந்த இடத்துல என்னது? நீங்க பெருசா போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஃபியர் வரும். ஒரு 10 லாட் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ரூ. 1,00,000 கேபிட்டல் இருந்தது. அதுக்கான ஃபுல் அமௌண்ட் நான் டிப்ளாய் பண்ணிட்டேன் ஃபுல்லாத்துக்கும் வாங்கிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பேனிக் வரும். ரிஸ்க் இதெல்லாம் இருக்கும். இப்ப இதுல வந்து நீங்க 10 குவான்டிட்டிங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல ஏறுனா ஒரு ரூ. 100 லாஸ் வரப்போகுது. கீழ இறங்குனா ரூ. 5 ரூ. 50 லாஸ் வரப்போகுது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ங்கிற ஒரு முக்கியமான விஷயமே கிடைக்க போகுது. ஓகேங்களா? இதுவே நீங்க விர்ச்சுவல் மனி வச்சுட்டீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ண மாட்டீங்க. ஃபுல் அமௌண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, டிப்ளாய் பண்ணுவீங்க. கேம்பிளிங் கூட நெறைய பேர் பண்ணுவீங்க. ஏன்னா, இதுவே விர்ச்சுவல் மனி தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல நீங்க ரியலான அமௌண்ட்ட போட்டிருக்கும்போது, மார்க்கெட்ட வாட்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம். ஏன்னா, நம்ம ரியலான அமௌண்ட்ட போட்டிருக்கோம். மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அனலைசிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது வந்து ஒரு பெட்டரான ஃபீல் உங்களுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்க வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. என்ன ஆகும்? கீழ இறங்குச்சு அப்புட்ன்னா, ஒரு ரூ. 10 லாஸ் வரும். இதுவே நீங்க ஸ்டாப் லாஸ் போடாம விட்டுருந்தீங்கன்னா, டக்குன்னு கீழ வரும்போது, உங்களுக்கு டைரக்ட்டா வாஷ் அவுட்க்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூ. 50 இறங்குனா கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 500 லாஸ் வரும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஈக்விட்டீஸ்ல மட்டும். இதுவே பார்த்தீங்கன்னா, நீங்க இண்டெக்ஸ் சைடு இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா, வேகமா உங்களுக்கு வாஷ் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா, மொமெண்டம் அதிகமா இருக்கும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, லிவரேஜ் யூஸ் பண்ணும்போது, அங்கேயும் மொமெண்டம் அதிகமா இருக்கும். அப்போ உங்களுக்கு மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாரி என்ன ஆப்ஷன் இருக்கு? சேம் பார்த்தீங்கன்னா, ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கும்போது, ரியலா ட்ரேட் பண்ண மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கும்போது, ஒரு ரூ. 5,000 கேபிட்டல் ஆட் பண்ணுங்க. ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த மாரி ஸ்டாக் லார்ஜ் கேப் சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பிகினரா இருக்கும்போது, கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா, மிட் கேப், ஸ்மால் கேப்ல மொமெண்டம் வேகமா இருக்கும்.
அப்ப நீங்க அந்த லார்ஜ் கேப் ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் மொமெண்டம் ஸ்டெடியா இருக்கும். ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இத நீங்க சூஸ் பண்ணிட்டு, அந்த ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ல டெலிவரியில வச்சு வாங்காம, இன்ட்ராடே வச்சு ஒரு 4x லிவரேஜ் கிடைக்கும் சில ஸ்டாக்கு. அத மட்டும் எடுங்க. அதுல வந்து மார்ஜின் பாருங்க ரெக்யூர்ட் எவ்வளோ கேட்குதுன்னா, ரூ. 3297 கேட்குதுங்களா? 10 10 குவான்டிட்டி. ரூ. 10 மேல ஏறுனா எனக்கு ஒரு ரூ. 100 ப்ராஃபிட். கீழ வந்ததுன்னா ஒரு ரூ. 50 ப்ராஃபிட். ரூ. 50 லாஸ். இந்த இடத்துல நீங்க குளோஸ் பண்ணி பழகுவீங்க. ஏன்னா, நீங்க ரியல் மணி போட்டிருக்கீங்க. நீங்க டிசிப்ளினா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. விர்ச்சுவல் மணில டிசிப்ளின் உங்களுக்கு கிடைக்காது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா, அங்க வாஷ் அவுட் ஆனா கூட திருப்பி ரீசெட் பண்ணிக்குவீங்க. இங்க வந்து நீங்க ரீசெட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, முடியாது. நீங்க திருப்பியும் சம்பாரிச்சு கொண்டு வந்து காச உள்ள வைக்கிற மாரி இருக்கும். அப்ப இதனால உங்களுக்கு என்னென்னலாம் பில்ட் ஆக போகுதுன்னா, நீங்க ப்ராப்பரா உட்காருவீங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் ஆகும். மார்க்கெட்ட கவனிக்க ஆரம்பிப்பீங்க முக்கியமா. அதுதான் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ட்ரேடே பண்ணலனாலும் மார்க்கெட்ல உட்காருவீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அந்த பேஷன்ஸ்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப கிடைக்கும். ஆனா பேப்பர் ட்ரேடிங்ல சும்மா கேம்பிளிங் பண்ணுவீங்க. அங்க வாங்குவீங்க, இங்க வாங்குவீங்க, எங்கெங்கேயோ வாங்குவீங்க. ஏதாச்சும் 1, 2 ப்ராஃபிட் வரும். பட் இதுல வந்து நீங்க லாஸ் பண்ணிருவீங்கங்கிற ஒரு ஃபியர் வந்து மனசுல இருக்கும். அப்படிங்கும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட செட்டப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணுவீங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓகேங்களா? நீங்க பிரீமியம் குடுத்து இந்தியன் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் ஏதாச்சும் பேப்பர் ட்ரேட் பண்றதுக்கு இருக்குன்னு ட்ரேட் பண்றதுக்கு, அந்த பிரீமியம் அமௌண்ட்ட வந்து இதுல வச்சும் கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 5K வச்சுக்கிட்டு மந்த்லி 5 டூ 10% ஓகே. இத வந்து உங்களால கன்சிஸ்டன்ஸியா பண்ண முடியுதாங்கிற விஷயத்த பாருங்க. பண்ணுன பிறகு, ஓகே. எனக்கு 3, 4 மந்த்ஸ்க்கு எனக்கு கன்சிஸ்டன்ட்டா இன்கம் வந்துருச்சு. 5 டூ 10% கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் உங்களோட கேப்பிட்டல கொஞ்சம் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்க. இன்கிரீஸ் பண்ண பிறகு, ஓகே பக்காவா ரெடியான பிறகு, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ வச்சு ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ, அவ்வளோ கொண்டு வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா, இத ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 3 மாசத்துக்கு கன்சிஸ்டன்ஸியா பண்ணுங்க. பண்ணி ப்ராஃபிட் வந்ததுன்னா, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ, அவ்வளோ ஃபண்ட வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாவே. சேம் இதில வந்து ரியல் மார்க்கெட்ல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதில உங்களுக்கு கிடைக்கும். விர்ச்சுவல் மனில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்காது. ஜஸ்ட் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணலாம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். பட் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது, ரியல் மணி அதுவும் நீங்க பெருசா கொண்டு வர வேண்டாம். 5000 10,000 எனஃப். ஓகேங்களா? இந்த மாரி கன்டென்ட் எல்லாம் உங்களுக்கு நெறைய வேணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.